Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Jurassic World Chaos Theory Season 2 Episode 1. ஓபன் பண்ணா போன சீசன்ல கடைசி எபிசோடு நம்மளுக்கு ஒரு கப்பல்ல தப்பிச்சு போனாங்க தெரியுமா? எப்படியும் இவ்வளவு நாள் ஆன உடனே உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. இங்க வேணா சீசன் 1 கம்ப்ளீட்டா ஒரு டைம் பார்த்துட்டு வந்துருங்களேன். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். சரி, இப்போ என்னன்னா கப்பல்ல டைனோசர்ஸோட சேர்த்து நம்ம ஆளுகளும் ஏறி போயிட்டாங்க. இன்னைக்கு இது யாரு பண்றா, எதுக்கு பண்றா, எப்படி பண்றா அப்படின்னு ஒரு கை பாத்திரலான்னு. அது பாத்தீங்கன்னா ஒரு கார்கோ ஷிப். அதனால இவங்களை அவ்வளவு சீக்கிரமா கண்டுபிடிக்க முடியாதுன்னு வைங்களேன். வார கணக்குல டிராவல் பண்ணி அவங்க பாட்டுக்கு போய்கிட்டே இருக்காங்க. சாமிக்கு அந்த இடத்துல இருக்கதே சுத்தமா பிடிக்கல. அதனால அது இதுன்னு பண்ணி கொஞ்சம் டைம் பாஸ் பண்ண நினைக்கிறா, ஆனாலும் முடியல. இவங்க போற ஷிப் வேற கண்ணா பின்னான்னு ஆடிட்டு இருக்குது. மேல அங்க இங்கன்னு டைனோசர்ஸா இருக்குதா, டொம்மு டொம்முன்னு கேக்குற சவுண்ட்ல நம்ம பென்னால ஒழுங்கா தூங்க கூட முடியல. தேர்ட் ஃப்ளோர்ல இருக்க கேலிமைமஸ் உயிரை வாங்குதுன்னு கத்துவான். டேரியஸ் தேர்ட் ஃப்ளோர்ல எல்லாம் அது இல்ல, அது டவுன் ஃப்ளோர்ல இருக்குதும்பா. அப்ப மேல என்ன டைனோசர் இருக்குன்னு கேட்ட உடனே ஒரு பாட்டில தூக்கிட்டு மேல அடிப்பானா, ஒரு கத்தும் பேரியானிக்ஸ்னு கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்க. எப்படின்னு கேட்டா நம்மளால தான் இதுக்கு முன்னாடி டிபிடபிள்யூல வேலை பார்த்திருக்கானே. அந்த டைம் வெளியில நம்ம கெஞ்சி ரொம்ப சோகமா நின்னுட்டு இருப்பான். ஏன்னா ப்ரூக்லின் ஏன் அப்படி பண்ணா, எதுக்கு பண்ணா எதுவுமே தெரியல. அவளை நினைச்சு ஒரே கவலை. அது மட்டுமா அவங்க அப்பாவும் இப்ப தானே இறந்திருக்காங்க. எப்படி பைய ஃபீல் பண்ணாம இருப்பான்? மேல அடி அடி மேல அடி அடி மேல அடி விழுந்துகிட்டே இருக்குது. இங்க இவங்க ஒரே டிஸ்கஷன் என்னன்னா, இந்த ஷிப்பை யூஸ் பண்ணி தான் அந்த புரோக்கர் பர்சன் சொன்ன இடத்துக்கு போய் என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்க முடியும். இப்போதைக்கு இவங்களுக்கு இந்த ஷிப் மட்டும் தான் ஒரே லீடு. இவங்களுக்கு அந்த புரோக்கர் எதுக்காக இவங்களையும் ப்ரூக்லினையும் ஃபாலோ பண்ணி வந்தான்னு ஒன்னும் புரியல. இந்த டாக் ஜுராசிக்னு ஒரு ஆர்டிகல் போடுவாங்களே, அதுல ஏதாச்சும் தெரியுமான்னு செக் பண்ணலான்னு பென்னு போனை கேட்பான். ப்ரூக்லின் போன் தான் கையில இருக்குது. அதுல சார்ஜ் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்குது. இப்ப தேவையில்லாம அதுக்கு இதுக்குன்னு யூஸ் பண்ணாங்கன்னா முக்கியமான சமயத்துல மாட்டிக்குவாங்க. அதனால அதெல்லாம் செக் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு உள்ள வச்சிருவான். அப்ப நம்ம கெஞ்சி பாத்தீங்கன்னா சோகமா உள்ள வருவான். ஆனா மத்தவங்க கிட்ட பேசும்போது ஏதோ எனர்ஜெட்டிக்கா பேசுற மாதிரி பேசுவான். ஏன்டா இப்படி எல்லாம் அடிக்கடி வெளியில போனீங்கன்னா மாட்டும் போது மண்டைய உடைச்சிருவானுங்கடா. கொஞ்ச நேரம் பேசாம இருறான்னா நான் ஸ்டெல்த் மோட்ல போவேன், என்னால யாரும் கண்டுபிடிக்க முடியாதும்பா. இவங்க எல்லாம் இப்ப ஒன்னா இருக்கத பார்க்கும்போது அவனுக்கு பழைய ஞாபகங்கள் வருது. கிட்டத்தட்ட ஒரு வாரமா இவங்க இங்கதான் இருக்காங்க. எப்படியே அவன் பேசிட்டு இருக்கும் போது அப்பாவை பத்தி ஜோக் பண்ணி பேசுவானா, அவன் காமெடி பண்ணிட்டு இருக்கான். மத்தவங்களுக்கு கவலையா இருக்கும். இப்பதான் மனுஷன் இறந்திருக்காரு, இந்த நேரத்துல அவரை வச்சு காமெடி பண்ணுமான்னு கேட்டா அவரு கிடக்குறாரு, அவரு எப்படி இருந்தாலும் செத்து போயிட்டாரு, அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். உடனே எல்லாத்துக்குமே ஷாக் ஆயிரும். அத்தனை பேத்துக்கும் புரியுது அவனுக்குள்ள சோகம் இருக்குது, அதை மறைச்சு வச்சுட்டு இப்படி பேசிட்டு இருக்கான்னு கேட்ட உடனே ஐயோ அவசரப்பட்டு வாய விட்டோமோ, சரி நான் போய் கொஞ்சம் சாப்பாடு எடுத்து வரேன்ட்டு கிளம்பிடுவான். என்ன ஏதுன்னு போய் செக் பண்றேன்ட்டு போவான். அப்போ டைனோசர்ஸ் பாத்தீங்கன்னா கத்திட்டே இருக்குமா. டேரியஸும் சாமியும் வேகமா சொல்லுவாங்க. பென்னு ஒரு செகண்ட் டிலேல சொல்லுவான். அடுத்து ஒண்ணு கத்தும், அதையும் கரெக்டா சொல்லுவான். பென்னை கிண்டல் பண்ணுவான். இன்னும் நீ டைனோசரை பத்தி நிறைய கத்துக்கணும் தம்பின்னு. இங்க கெஞ்சி பாத்தீங்கன்னா சோகமா போய் முட்டைக்கோசை எடுத்துக்கிட்டு இருப்பான். யாஸ்மினா வந்து பேச ஆரம்பிச்ச உடனே அவன் ஏதோ ஜாலியா இருக்க மாதிரியே அவகிட்ட பேசுவான். அடே நீ நல்லா தான் இருக்கியான்னு கேட்டா எனக்கு என்ன, நான் கூல் கூல் சூப்பர் ஃபூலும்பான். சரி ரொம்ப எதுக்கு போட்டு அவனை ப்ரெஷர் பண்ணும். அதனால என்ன சொல்லிடுவான்னா, ஏதாச்சும் பேசணும்னா தாராளமா என்கிட்ட வந்து பேசு. கஷ்டப்படுற சில விஷயங்களை பத்தி பேசும்போது கஷ்டமா தான் இருக்கும், அதை நீ ஓபன் பண்ணி பேசிட்டீன்னா அது உனக்கு பிரச்சனை இல்லாம இருக்குமேம்பா. பட் அப்பவும் அவனுக்குள்ள இருக்க கவலையை வெளியில சொல்ல மாட்டான்னு வைங்க. இங்க இவங்க டைனோசர்ஸோட சத்தத்தை வச்சு அது என்ன டைனோசர்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அப்போ திடீர்னு ஒரு டைனோசர் கத்தும். அது என்ன ஏதுன்னு கரெக்டா சொல்ல முடியல. கார்னோடாரஸோட சவுண்ட் மாதிரி இருக்குது, ஆனா அது அப்படி இருக்காதேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம கெஞ்சி மறுபடியும் நான் சாப்பாடு எடுத்துட்டு போறேன்ட்டு கிளம்புவான். அந்த அளவுக்கு அங்க நிறைய இருக்குதான்னு கேட்டா அதெல்லாம் தாறுமாறா இருக்குது, போய் எட்டு வரேன்ட்டு கிளம்புவானா. அஸ்மினா நானும் வரேன்பா. ஏன்னா அவனை தனியா அனுப்புறதுக்கு இவளுக்கு மனசு இல்ல. பையன் ஆல்ரெடி சோகமா இருக்கான், வெளியிலயும் காட்டிக்க மாட்டேங்கிறான். ஏதாச்சும் தப்பாயிருச்சுன்னா அதனால அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ வந்தீங்கன்னா இன்னும் ரிஸ்க் தான், நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு தலைவன் தனியா களத்துல இறங்கிடுவான். சாப்பாடுக்குன்னு தனியாலாம் அங்க சாப்பாடு கிடைக்காது. அங்க டைனோசர்ஸ்க்கு போட்டு வச்சிருக்க சாப்பாடை தான் எடுக்க போகணும். ஏகப்பட்ட கண்டெய்னர்ஸ் தாண்டி போனோம். அங்க ஆளுங்க இருப்பானுங்க. அங்க சலிவன் சொல்லிட்டு ஒருத்தன் சுத்திட்டு இருப்பான். அவன் கண்ணுல சிக்காம அங்க அங்கன்னு ஓடிட்டு இருப்பான். இந்த டைம் மேகம் நல்லா இருட்டா கரு கும்முன்னு இடி மின்னலோட பயங்கரமா இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்துல மழையும் வந்துடும். நம்ம பயலும் பாத்தீங்கன்னா அவன் கண்ணுல சிக்காம அடிச்சு புடிச்சு அங்க அங்கன்னு எஸ்கேப் ஆகி அங்க இருக்க முட்டைக்கோசை எடுத்துட்டு இருப்பானா. அப்போ அந்த கப்பலோட கேப்டன் மேல நின்னு நல்லா சாப்பிட்டு இருக்கதா பாப்பான். எத்தனை நாளைக்கு தான் அந்த முட்டைக்கோசை திங்கிறது? அந்த கேப்டன் எப்படி அவன் சாப்பிடறதுக்காண்டி கொஞ்சம் சாப்பாடு வச்சிருப்பான், அதை ஆட்டைய போட்டு வந்துடலான்னு நைஸா அந்த கேபின்ட்ட போவான். பார்த்தா ஆள் இல்ல. இன்னும் சொல்ல போனா அந்த கேப்டன் ஒருத்தன் மட்டும் தான் அங்க இருக்கான். சாப்பாடும் அங்க டேபிள்ல இருந்த உடனே இதாண்டா நல்ல சான்ஸ்னு அலேக்கா உள்ள போவான். அப்போ நியூஸ்ல டிபிடபிள்யூ சேர்ந்த அந்த ரீஜனல் டைரக்டர் இருக்கானே, டட்லி கப்ரேரா, அவன் டைனோசர்ஸை இல்லீகல் டிராபிக்கிங் பண்ணிட்டு இருக்கான்னு நியூஸ்ல போட்டு கிளி கிளின்னு கிழிச்சு தள்ளுறாங்க. ப்ரீ ஹிஸ்டாரிக் வைல்ட் லைஃப் டிபிடபிள்யூ அவங்க டைனோசர்ஸை பத்திரமா பாத்துக்கணும், ஆனா இப்படி பண்ணிட்டு இருக்காங்களேங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் கண்டுக்கல. நேரா போவான், சாப்பாடு எடுப்பான். அப்புறம் அங்க ஏதோ ஒரு டிவைஸ் ஒண்ணு கிடைக்கும், அதையும் தூக்கி வச்சுட்டு கிளம்புவானா. கரெக்டா அந்த நேரம்னு பார்த்து அந்த கேப்டன் அங்க வந்துருவான். பேசிட்டு இருந்ததுனால இவனை கவனிக்கல. நம்ம பையன்
போய் அடிச்சு புரண்டு போய் ஒளிஞ்சுக்குவான்னு வைங்க. கேப்டனை சீக்கிரமா வர சொல்லி பிரஷர் பண்றாங்க போல. அதனால புலம்பி தள்ளிட்டு இருப்பான். இவன் கிட்ட ஆளுகளும் அந்த அளவுக்கு இல்ல. புயல் வேற வந்துகிட்டு இருக்குது. அப்பளும் கண்ணா பின்னான்னு கொந்தளிச்சுட்டு இருக்கிறதுனால அவங்க சொல்ற மாதிரி எல்லாம் போனா இவங்களுக்கு தான் ஆபத்து. ஆனா வந்துதான் அவனு ஃபோர்ஸ் பண்ண உடனே அவனுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. இப்படி இங்க அவன் மும்மரமா பேசிட்டு இருக்க அந்த கேப்ல கெஞ்சி அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுவான். நல்ல வேலை பார்க்கலாமே. இப்ப என்னன்னா கருமேகங்களோட பயங்கரமா இடி இடிச்சுட்டு இருக்குது. அதை தாண்டி தான் கேப்டன் போய் ஆகணும். கப்பல்ல க்ரூ மெம்பர்ஸ் நிறைய பேர் இருந்தா கூட பரவாயில்ல, ஆளுங்க ரொம்பவும் கம்மியா இருந்தாங்கன்னா என்ன பண்றது? அதனாலேயே பயந்துகிட்டு இருப்பான். சிக்கனா பெரிய பஞ்சாயத்து ஆயிருமேன்னு. இருக்கிறது என்ன சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸா, டைனோசர்ஸ்ங்க. சரி அப்படியே கட் பண்ணா என்னத்தையோ பாத்துக்கிட்டு இருப்பானா. ஏன்டா நான் கேட்டதுக்கு தரமாட்டேன்னு நீ என்னத்தடா அப்படி சீரியஸா பாத்துக்கிட்டு இருக்கேன்னு கேட்டா, அவன் டைனோசர் ஒன்னு புதுசா கத்துச்சு பாத்தீங்களா, அது என்ன டைனோசர்னு கண்டுபிடிக்கிறதுக்காக சர்ச் பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் பெஞ்சி வந்து, என்னப்பா வார கணக்குல நம்ம ஒரே சாப்பாடை தான் சாப்பிடுறோம், புதுசா தின்ன நல்லா இருக்குமே அப்படின்னு உடனே ஏன் ஏதாச்சும் புதுசா கொண்டு வந்திருக்கியான்னு கேப்பான். தூக்கி கொண்டு போய் முன்னாடி வச்ச உடனே சந்தோஷம் தாங்க முடியல. மடமட மடமடன்னு அள்ளி வாயில போட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு டிவைஸ் ஒன்னு திருடிட்டு வந்தால, அது வேற ஒண்ணும் இல்ல, அது பவர் பேங்க். சோலார் பவரை யூஸ் பண்ணி போனுக்கு சார்ஜ் பண்ணிக்கலாம். ஆனா இப்ப வெளியில இருக்க நிலைமைக்கு சூரியன் எங்கத்த போய் தேர்றது? யாஸ்மினா வந்து பார்த்துட்டு, டேய் டைனோசர் சாப்பாடு தாண்டா ஆட்டைய போட்டு வருவேன்னு நினைச்சேன், இப்படி கிச்சன்ல பூந்து விளையாண்டு வந்திருக்கியன்னு கேப்பா. அங்கெல்லாம் போல, நான் அந்த கேப்டனோட கேபின் வரைக்கும் தான் போனேன். அண்ட் இன்னொரு நல்ல விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் நியூஸ்ல பார்த்தால அந்த மேட்டரை சொல்லுவான். அதான் டைனோவை ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அந்த டிபிடபிள்யூவை கம்ப்ளீட்டா ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. இனிமேட்டு யாரும் அதை பண்ண போறது இல்லன்னு சொன்ன உடனே எல்லாத்துக்கும் சந்தோஷம். கேப்டன் தான் கொஞ்சம் சீரியஸா பேசிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு இருக்கும்போது கண்ணா பின்ன அங்கிட்டும் இங்கிட்டும் சரிய ஆரம்பிக்கும். வேற ஒண்ணும் இல்ல, கருமேகங்கள் சூழ்ந்து இருந்த இடத்துக்குள்ள வந்துட்டாங்க. பட் நல்ல வேலை யாருக்கும் எந்த ஒரு அடியும் பண்ணல. அப்பாடா தப்பிச்சோன்னு சொல்லும் போது திடீர்னு அந்த கேப்டனும் சுழிவனும் இங்க இருந்து தான் சத்தம் வருது அப்படின்னு டோரை திறந்துருவானுங்க. மொத்தத்துல தொக்கா மாட்டிட்டாங்க. கேப்டன் நம்மால பார்த்துட்டு, இவங்களாலதான் புரோக்கருக்கு பெரிய தொல்லைம்பானா, பாவி பையில உனக்கு புரோக்கரை தெரியுமான்னு கேட்டா சொல்ல மாட்டான். இவங்களை இந்த கண்டெய்னருக்குள்ளேயே வச்சு மூடி கடலுக்குள்ள தள்ளி விட்டுற சொல்லுவான். ஏன்னா எப்படி இருந்தாலும் இந்த ஸ்டோம்ல பூந்து போகணும்னா குறைக்கணும், அதுக்கு இவங்களை முதல்ல தள்ளி விடு அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது மறுபடியும் கப்பல் கண்ணா பின்னான்னு சரிய ஆரம்பிக்கும். எல்லாம் அடிச்சு புரண்டு விழுவாங்க. அந்த டைம்னு பார்த்து மேல இருக்க கண்டெய்னர்லாம் கீழே சரியா போகும். உடனே கேப்டன் போடுறட்டு டக்குன்னு அந்த கண்டெய்னரை இழுத்து லாக் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். மொத்தமே இவங்க 2 பேர் தான் இங்க இருக்காங்க. வேலையை யார் பண்ணணும்? சல்லிவன் தான் பண்ணணும். உடனே அடிச்சு புரண்டு போய் அந்த கண்டெய்னரை கீழே விடாம லாக் பண்ணிட்டு இருப்பான். நான் பின்ன ஆடிட்டு இருந்ததுனால ஒரு சைடா போய் விழுந்துருவான். மறுபடியும் அந்த கண்டெய்னர் சாய போகும். டேரியஸ் தான் அடிச்சு புரண்டு போய் அந்த கிராக்க கஷ்டப்பட்டு டைட் பண்ணி கீழே விழாம தடுத்துருவான். உடனே கேப்டன் வந்து அவனை பிடிக்க வருவான். கெஞ்சிக்கு தான் கேப்டனோட நிலைமை தெரியுமே. இங்க பாருக்கண்ணா, உங்ககிட்ட இப்போ ஒழுங்கான க்ரூ இல்ல, உனக்கு இப்ப அந்த ஸ்டாம்ல இருந்து எஸ்கேப் ஆறதுக்கு ஆளுங்க தேவை, நாங்க வேணா ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு உடனே அவனுக்குமே என்ன சொல்றதுன்னு தெரியல. சரி ஓகே, ஸ்டாம தாண்ட உடனே உங்களை மறுபடியும் கண்டெய்னருக்குள்ள போட்டு பூட்டிடுவேன். அதான் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாம் அடிச்சு புடிச்ச கண்டெய்னர்ஸ் எல்லாத்தையுமே டைட்டா லாக் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா இதே மாதிரி கப்பல் கண்ணா பின்னாடி ஆடி கண்டெய்னர் ஏதாச்சும் கீழே விழுந்துச்சுன்னா அடுத்தடுத்து ஒவ்வொரு கண்டெய்னரும் பாதிக்கப்படும். இதனால பெரிய பஞ்சாயத்து, டைனோசரும் செத்து போயிடும். அதனால முக்கிய வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த டைம் பெஞ்சி அங்க ஒரு பொட்டியை பார்ப்பான். என்னடா ஓபன் பண்ணி பார்த்தா அதுல நிறைய டைனோசர்ஸோட முட்டை இருக்கும், அதுல பம்பியோட எக்கும் இருக்கும். இதையோட எதுக்கு வச்சிருக்கானுங்கன்னு எடுத்துக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு அந்த கப்பல்ல மின்னல் தாக்கி பவர் சப்ளை புகஞ்சிருச்சு. ஜெனரேட்டர் ஆன் பண்ணி விடுங்கடான்னு கத்திட்டு இருப்பான். அந்த டைமுங்கும் போது அங்க இருக்க கண்டெய்னர் ஒன்னு ஓபன்ல இருக்கும். ஒன்னு பயங்கரமா உரிமிட்டு தான் நிக்குது. ஒன்னும் பிரச்சனை இல்ல, கேஷ் எல்லாம் மூடிடுவாங்க. சரி ரைட்னு திரும்பி பார்த்தா அந்த பக்கமா இன்னொரு டோர் ஓபன்ல இருக்குது. உள்ள ஒரு டைனோசர் செத்து கிடக்குது. கிட்டக போய் பார்த்தா ஒரே ரத்தம், அதுவும் பிளட் ஃப்ரெஷ்ஷா இருந்த மாதிரி இல்ல, செடி கொண்டிருக்குது. சரி அப்படி என்ன டைனோசர் இங்க இருந்துச்சுன்னு கேட்டா மெஜங்கசோரஸ். அப்பவே ஒரு டைனோசர் கத்துச்சு, அது என்ன எதுன்னு தெரியலனால அந்த டைனோசர். ஆமா, மெஜங்கசோரஸை கொண்டு போய் ஏன்டா இது கூட போட்டீங்க, அதான் கொன்றுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் பலீர்னு ஒரு வெளிச்சம், வேற ஒண்ணும் இல்ல, நெருப்பு குபு குபுன்னு எரிஞ்சுட்டு இருக்குது. அங்கதான் யாஸ்மினாவும் கெஞ்சியும் வேற இருக்காங்க. இப்ப என்ன பஞ்சாயத்துனா, மெஜங்கசோரஸ் இப்ப அந்த கப்பல்ல சுத்திட்டு இருக்குது. ஒரு சைடு நெருப்பு புடிச்சிட்டு இருக்குது, கப்பல் நல்லா ஸ்டாம்ல மாட்டிட்டு இருக்குது. அதனால ஆளுக்கு ஒரு வேலையா பிரிச்சுக்குவாங்க. நம்ம டேரியஸும் கேப்டனும் மெஜங்கசோரஸ் எங்க இருக்குன்னு பார்க்க போவாங்க. அவங்க 2 பேரும் அவங்க 2 பேத்தையும் பார்க்க போவாங்க. யாஸ்மினாவுக்கும் கெஞ்சிக்கும் எந்த பஞ்சாயத்தும் இல்ல. கப்பல் கண்ணா பின்னான்னு ஆனதுல அவன் வச்சிருந்த பொட்டி அங்க இருக்க நெருப்புக்குள்ள போய் விழுந்துருச்சு. கெஞ்சி எப்படியாச்சும் அந்த பொட்டியை காப்பாத்தணும்னு சொல்லி அவன் அந்த நெருப்புக்குள்ள பூந்துருவான். இங்க டேரியஸ் பார்த்துட்டு, ஏன்டா டைனோசரை ஒரே கண்டெய்னர்ல எவனாச்சும் விடுவானாடா, ஏன்டா அப்படி பண்ணீங்கன்னு கேட்கும்போது கேப்டன் கட்டுப்புல சொல்லுவான், நாங்களே அவசரமா கிளம்பணும்டா, அதுவும் ஒரு பொடிப்பயலுக பண்ண பஞ்சாயத்தாளன்னு சொல்லிட்டு நம்மளாலதான் திட்டுவான். ஏன்னா இவங்க ஒரு பெரிய கலவரம் பண்ணி விட்டாங்க இல்ல, எஸ்கேப் ஆனு தான் எல்லாம் அடிச்சு புடிச்சு ஓடுனாங்க. அந்த டைம் சலிவன் அந்த இடத்துல ரத்தக்கரையை பாப்பானா, என்ன நடக்குதுன்னு அதை ட்ராக் பண்ணி அப்படியே போயிட்டு இருக்கும்போது இருட்டுக்குள்ள இருந்து ஒரு சின்ன டைனோசர் ஒன்னு வரும். ஒன்னும் கவலைப்படாத ஈஸி, வா வா வா, உன்னை கொண்டு போய் நான் எப்படியாச்சும் உள்ள அடைச்சிடுறேன், உனக்கு வேணுங்கிற சாப்பாடுலாம் கொடுக்குறேன் அப்படின்ட்டு பக்கத்துல போனா இல்ல மலை மாதிரி ஒண்ணு நின்னுட்டு இருக்குது. வேற எதுவும் இல்ல, மெஜங்கசோரஸ் தான். நல்ல வேலை நம்மால கவாம அந்த டைனோசர் கவிட்டு போயிடும். உடனே அதை பிடிக்கிறதுக்காக அடிச்சு புரண்டு ஓடுவானுங்க. எங்க போச்சுன்னு தெரியல. ஆனா அந்த டைனோசரை தேடிட்டு இருக்கும்போது வழியில எக்கச்சக்க டைனோசரை பாப்பானுங்க. அட வேற ஒண்ணும் இல்ல, பவர் கட் ஆயிருச்சுல, அதுல டோர் ஓபன் ஆயிருக்கும். அதனால அதெல்லாம் உள்ள புடிச்சு விட்டுட்டு பவர் வர வரைக்கும் சைலண்டா இருமா. பின்னாடி பார்த்தா மெஜங்கசோரஸ். இங்க இவங்க 2 பேரும் அவங்க 2 பேர்த்த தேடி வந்தாங்கல்ல. யாஸ்மினா சேஃப், அவன் எங்கன்னு கேட்டா அவன் பம்பியோட எக் எடுக்க போனான்னு சொல்லுவா. நெருப்பு தக தகன்னு எரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் கஷ்டப்பட்டு
போட்டு முக்கி முணங்கி ஒரு வழியா போய் அந்த பெட்டி எடுத்துருவான். வெளியில வரும்போது தான் வழியே இல்ல, இருக்கிற பெட்டியெல்லாம் இடிச்சு தள்ளிட்டு வெளியில வந்து விழுவான். யாஸ்மினா புடிச்சு வண்ட வண்டியா திட்டுவா, லூசாடா நீ ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு. இந்த டைம் எவனோ ஒருத்தன் கத்திட்டு வர சவுண்ட் வேற யாரும் இல்ல, கேப்டன் தான். செத்துப்பான்னு நினைச்சேன், எஸ்கேப் ஆயிட்டான். அந்த டைம் அவனை வெட்டிட்டே பின்னாடியே வருமா, டேரியஸ் தான் அவனுக்கு ஈக்குவலா ஓடி வந்து கரெக்டா கவ்வம் போது புடிச்சு தள்ளி விட்டுருவான். சோ இப்போதைக்கு எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஆனா அது விடாது கருப்பு விரட்டி விரட்டி பிடிக்குமே. அந்த சலிவன் இப்ப மாற்ற ஸ்டேஜுக்கு போயிட்டான். இப்ப இதை சமாளிக்கணும்னா இன்னொரு மெஜங்க சரஸ் தேவை. இவங்க கிட்ட ஒண்ணுதான் இருக்குது. நம்மால என்ன பண்ணுவான், அதோட சவுண்ட போன்ல வச்சிருப்பானா, பிளே பண்ணுவான். அட பாவி, அது நம்ம எல்லாத்தையும் விரட்ட ஆரம்பிச்சிருவான்னு கேப்டன் பதறுவான். உங்களால விரட்டாது, என்னைய தான் விரட்டும், நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அதோட சத்தத்தை பிளே பண்ணி காமிச்சு கூப்பிட்டு போய்கிட்டே இருப்பான். ஒரு கட்டத்துல போது போனை நீட்டுவா, மூஞ்சிக்கிட்ட வந்து நின்றுட்டு இருக்கும். சங்கூதி இருக்க வேண்டியது கண்ணா பின்ன அடிச்சு புரண்டு போய் அங்க இருக்க டோரை ஓபன் பண்ணுவா, முடியாது. நல்லவேளை கப்பல் கண்ணா பின்ன ஆனதுனால ஆட்டோமேட்டிக்கா டோர் ஓபன் ஆகும். கப்பல் கண்ணா பின்னு கொந்தளிக்கிறதுலயே அந்த டைனோசரும் உள்ள போய் விழுந்துரும். கரெக்டா அது வெளியில வர ட்ரை பண்ணும்போது வச்சு லாக் பண்ணிடுவான். கரண்ட்டும் அந்த டைம் வந்துருச்சு, அதனால தப்பிச்சான். உடனே அந்த சலிவனுங்கிறவெல்லாம் பாராட்டி தள்ளுவான், சூப்பரா அடைச்சிட்டியாப்பான்னு. அந்த டைம் நம்மளுக்கு அந்த பொட்டியோட வருவாங்களா, கேப்டன் பார்த்துட்டு ஏய் இதெல்லாம் நீ ஏன் எடுக்கிற, குடு இங்கன்னு புடுங்க ட்ரை பண்ணுவான். ரெண்டு குரூப்புக்கும் கிளாஷ் ஆகும். அந்நேரம்னு பார்த்து மறுபடியும் கப்பல் கண்ணா பின்ன ஆடி அந்த பொட்டியை அடிச்சு புரண்டு போய் தண்ணியில விழுந்துரும். கெஞ்சி என்ன பண்ணுவான், நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அடிச்சு புரண்டு போனவன் நின்றுட்டு இருப்பானா, டேய் வேணாண்டா குதிச்சாத, கடல் வேற சரியில்லைன்னா கேட்க மாட்டான். அப்படியே கடலை பார்ப்பான். இந்த டைம்ல எல்லாம் கடலை பார்த்தா அப்படியே அடி வயிறெல்லாம் கலக்கிரும். ஆனா அந்த முட்டையை எப்படியாச்சும் காப்பாத்தி ஆகணும்னு சொல்லி கடலை குதிச்சிருவான். அந்த ரிங் எல்லாம் தூக்கி போடுவாங்க. பட் அது பத்தாதே, எங்க போய் விழுன்னு சொல்ல முடியாது. சோ லைஃப் போட் எடுத்துட்டு போய் காப்பாத்தலாம்னு சொல்லிட்டு அத்தனை பேருமே அந்த போட்டை நோக்கி ஓடுவாங்க. கேப்டன் விட மாட்டான், ஏன்னா இவங்களை விட்டா இப்ப எஸ்கேப் ஆயிடுவாங்க. இந்த சலிவன் என்ன சொல்லுவான், அவங்க இல்லன்னா நம்ம உயிரோடவே இருந்திருக்க மாட்டோம், அதனால விட்டுருங்கன்னு சொல்லுவானா. சரி ரைட்டுன்னு அந்த லைஃப் போட் எடுத்துக்கிட்டு கெஞ்சியை தேடி போவாங்க. அந்த இடமே பயங்கர இருட்டா இருக்குது. பையன் எங்க போனான்னு தெரியல. கொஞ்ச நேரம் தேடிட்டே இருப்பாங்க. அப்ப பொட்டி அங்க மிதந்துகிட்டு இருக்கும், ஆளை காணும். ஐயோ கெஞ்சி எங்கடா போனேங்க போது சட்டுன்னு வெளியில வந்து அந்த பொட்டியை பிடிப்பான். சரி ஒரு வழியா பையன் பொட்டியை பிடிச்சிட்டான், அவனையும் பிடிச்சாச்சு. ரிங்க போட்டு இழுத்து போட்ல ஏத்திடுவாங்க. முட்டையை காப்பாத்தியாச்சு, இவங்களும் அந்த போட்ல இருந்து தப்பிச்சாச்சு. அந்த கப்பல் அது பாட்டுக்கு போகும். எப்படியும் அதை ஃபாலோ பண்ணி தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விடியுது. காலையில வந்து யாஸ்மினா, ஏன்டா அறிவு இருக்காடா, நீ நிஜமாவே இந்த முட்டையை காப்பாத்துறதுக்காக ஃபயர்ல குதிச்சியா, என்னால இப்பவும் நம்ப முடியலம்பா. அட அதோட விட்டா பரவாயில்லையே, தண்ணிலையும் குதிச்சிட்டானே, இனிமேட்டு இப்படி எல்லாம் பண்ணாதன உடனே எனக்கு பம்பியை ஹர்ட் பண்ண சுத்தமா பிடிக்கல. ஆல்ரெடி நான் அந்த தப்ப பண்ணிட்டேன், இனி நான் பண்றதா இல்லம்பா. அட அதான் அவங்க அப்பா ஏமாத்தி கடைசியில பம்பியை கூட்டிட்டு வந்தான்ல, அது அவனுக்கு ஒரு கில்ட் இருக்குது. இப்ப என்னன்னா அந்த பெரிய கப்பல் பாத்தீங்கன்னா அப்ரிவருக்கு போகுதுன்னு மட்டும்தான் தெரியும். அதை தவிர வேற ஒன்னும் தெரியாது, பண்றதுனே தெரியல. சுத்தி தனியா தான் இருக்குது. என்ன பண்றதுன்னு பேந்த முழிச்ச உடனே நம்ம டேரியஸ் போனை கொடுத்து பென்னு கிட்ட உன்னால ஏதாச்சும் கண்டுபிடிக்க முடியுமா பாரும்பா. இங்க இவங்க இயற்கைய ஜாலியா ரசிச்சுட்டு இருப்பாங்களா. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா சூரிய வெளிச்சம் வர தூரத்துல ஒரு ஐலாண்ட் ஒண்ண பாத்துருவாங்க. அவ்வளவுதான், சந்தோஷம் தாங்க முடியல. அதே நேரம் இங்க நம்மள போனை நோண்டிட்டு இருப்பான்ல, அப்ப அந்த டார்க் ஜுராசிக்ல இருந்து ஒரு வார்னிங் மெசேஜ் வரும். என்னடான்னு ஓபன் பண்ணி பார்த்தா ஒருத்தன் டைனோசர் மாஸ்க போட்டுக்கிட்டு பயங்கரமா பேசுவான். நாங்க ஆல்ரெடி கொடுத்த எச்சரிக்கையை யாருமே நோட் பண்ணலன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. சோ டைனோசர்ஸ புடிச்சு வச்சிருக்கவங்க எல்லாத்துக்கும் நான் தெளிவா ஒன்னு சொல்லிக்கிறேன், அதுங்க ஒண்ணு உங்க ப்ராப்பர்ட்டி இல்ல, ஃப்ரீயா வாழ்றதுக்கு அதுங்களுக்கு உரிமை இருக்குது. இப்ப நாங்க டைனோசர் லிபரேஷன், உங்களுக்காக உங்களை தேடி நாங்க வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ கட் பண்ணிருப்பான். அப்பதான் ஒரு பெரிய ஷாக்கு. என்னன்னா அந்த வீடியோக்கு பின்னாடி யாரோ ஒருத்தி நின்னுட்டு இருக்கான். யாருன்னு சொல்லி அப்படியே கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ணி பார்த்தா ஹாத்தாடின்னு ஷாக் ஆகும் போதே சார்ஜ் காலி ஆயிரும். அப்படின்னா ஒரு பெரிய சம்பவம் ஒண்ணு நடக்க போகுது. இனி டைனோசரை வச்சு என்னென்னலாம் வில்லத்தனம் பண்ண போறாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.